பிஞ்சு சோறு சூப்பரா இருக்குது, வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதுதான். என்னக்கா எங்க போட்டாங்க சோறு? கோமதி வீட்டுக்காரன் செத்துட்டான் இல்ல, ஹார்ட் அட்டாக்ல, அவங்க வீட்டை போட்டாங்க சோறு. கோமலி அக்கா வீட்டுல போட்டாங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லக்கா. அது என்னமோ எனக்கு தெரியலமா, பிஞ்சு சோறு டேஸ்டா இருக்குது, நான் போறேன். பத்தியா இந்த கோமலி அக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லி என்கிட்ட. டேய் கொஞ்சம் குடுறா. அட போன எனக்கு பத்தாது. கொஞ்சம் தானே கேக்குறான். ஒண்ணு போய் வாங்கிக்கா, நான் வாங்க வந்து நான் கேக்குறான். டேய் கூப்பிடாத இடத்துக்கு எப்படி போக முடியும்? அது எனக்கு தெரியாது, நீ போய் வாங்க நீ போ. எப்பா என்னப்பாங்க? இல்லம்மா, அந்த கோமலி அக்கா வீட்டுக்கு அட்டாக்ல செத்துட்டாருல, அது காரி சோறு போட்டுருக்காங்கம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லமா. உங்ககிட்ட மட்டுமா சொல்ல, என்கிட்ட சொல்லல. நம்ம என்ன சோத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம்? ஏமா அந்த காரி வீட்டுல கூப்பிட்டாங்களாமா நம்மள? எங்கடா கூட்டாங்க நம்மள? அந்த அக்கா நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்துச்சுடா. பிஞ்சி சோறு செம்ம டேஸ்டா இருக்குமா, கூப்பிடலையா அப்ப நம்மள? கூப்பிடடா பேரா, கொஞ்சம் கூட தர மாட்டாங்க, எத்து போறவனுங்க. நீ கவலைப்படாதப்பா, நம்ம என்ன சோத்துக்கு வந்துட்டு நினைச்சிட்டு இருக்குங்க. அதுங்க நாடியா என்ன சத்தம்? அந்த கோமலி அக்கால அவ வீட்டுல செத்துட்டாருல, காரி சோறு போட்டிருக்காங்க, நம்மள கூப்பிடவே இல்லைங்க. நான் இது அக்க போறா இருக்குது, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாப்பிள சொல்ல. நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாப்பிள. ஏம்பா சோறோ பயங்கர டேஸ்டா இருந்துச்சாம்பா. நீ கவலைப்படாதடா, அதை விட டேஸ்டா நம்ம போடுவோம். அந்த கோமலி அக்கா குடும்பத்தை நம்ம கூப்பிட வேணாம். நாடி சொல்றா. இல்லங்க, உங்களுக்கு காலை அப்பல அப்ப உங்களை கூப்பிடவே மாட்டேன். கரெக்டுமா மாப்பிள, உன் காரியத்துக்கு தாழ டப்பட ஜொலிக்கும் மாப்பிள. எப்போ நான் பயங்கரமா கூத்தாடுவேன். பாப்பா கஞ்சி குடிக்க காரியம் நடத்துறா. காரியம் நான் நடத்துறேன்ப்பா, என் வீட்டுக்கான காரியம். ஊரே மிச்சம் மாதிரி. பாப்பா நம்ம கஞ்சி குடிக்க வாடா தம்பி.